பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா உட்காந்துட்டு இருக்காங்க. பேபி ரொம்ப டயர்டா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா கோபி, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ராதிகா சொன்னதும் ராதிகாவுக்காக ஜூஸ் எடுத்துட்டு வர்றது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்னடா இன்னும் உன்னுடைய பொண்டாட்டி ராதிகாவுக்கு செட் ஆகலையா? ஆமாம்மா, அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இழுத்து பேசினது என்ன பேசிட்டு இருக்க கோபின்னு சொன்னதும் இப்போ ராதிகாவோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. இதை பார்த்து கோபி வந்து ஒருவேளை ராதிகா இது உண்மையை சொல்லிட்டாலா இல்லையா, எதுக்காக இவங்க இப்படி வராங்க, ஒருவேளை உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்களோ, அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டெல்லாம் வராங்களா, அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. நினைச்சிட்டு நேராக ராதிகா கிட்ட போறாங்க. ராதிகா கிட்ட போயிட்டு, ராதிகா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும், என்ன விஷயம் சொல்லு கோபின்னு சொன்னதும், உன்னுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த விஷயத்தை பத்தி சொன்னியா? நீ வந்து பிரெக்னெண்டா இருக்கன்ற விஷயத்த நீ சொன்னியா? ஆமா சொன்ன. அதுக்கு என்ன இப்ப எதுக்காக இப்படி பண்ண? நம்ம இந்த குழந்தைய வந்து வச்சுக்கிறதா இருந்தா வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லலாம். இந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுக்காக நீ வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது அபார்ட் பண்ண போறீங்களா? இந்த குழந்தை எனக்கான உரிமை கோபி, நீங்க எப்படி அதை அபார்ட் பண்ணலாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கோபி கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.